பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அரசியலில் களமாடி கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா மற்றும் அண்ணன் அன்புமணியினுடைய குரலாக ஒலித்து வரக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி விலை போகாத முத்தின கத்திரிக்காய்களையும் புழு பூச்சி பிடிச்ச கத்திரிக்காய்களையும் கூறு 10 ரூபா கூறு 10 ரூபான்னு கூவி கூவி விற்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை முன் வச்சு திமுகவினுடைய மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கூவி கூவி திமுகவுக்கு உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இனி நீங்கள் கூவி கூவி ஆள் சேர்த்தாலும் சரி, இல்லை குட்டிகரணை போட்டு ஆள் சேர்த்தாலும் சரி, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலோடு ஒட்டுமொத்த திமுக அராஜகத்தையும் அழித்தொழிப்பதற்காக அண்ணன் அன்புமணி அவர்கள் தலைமையில் லட்சக்கணக்கான பாட்டாளிகளின் போர்ப்படை தயாராகிட்டு வருவதை ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிக்கிறேன். அதிலும் பாட்டாளிகள் மட்டும் இல்லாமல் திமுகவிற்கு காலங்காலமாக வாக்களித்து வரும் வன்னியர்களும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு விழுப்புரத்தை சேர்ந்த நம்முடைய முப்பாட்டம் கோவிந்தசாமி படையாச்சி பிச்சையாக போட்ட உதயசூரன் சின்னத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக உருவெடுத்து இருக்கக்கூடிய திமுகவை தற்போது கைப்பற்றி இருக்கக்கூடிய ஸ்டாலின் குடும்பமானது அங்கீகாரம் கொடுத்த வன்னியர் சமூகத்தையே அழித்தொழிக்கும் வகையில் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை தராமல் தடுத்து நிறுத்தி பச்சை துரோகம் செஞ்சுட்டு வருவதை கண்கூடாகவே பார்க்க முடியுது. மேலும் இதன் பிறகும் நாம் அறிக்கை விட்டுக்கிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டு வன்னியர் இடஒதுக்கீட்டை கொடுங்கன்னு திமுகவிட்ட தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தாலும் அவன் கண்டிப்பாக நமக்கு இடஒதுக்கீட்டை தரவே மாட்டான். அப்போது வரலாறு காணாத வகையில் தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைக்கும்படியான ஒரு மாபெரும் சமூக நீதி போரை அறிவித்தா மட்டும்தான் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் நம்மளோட நியாயமான இடஒதுக்கீட்டு கோரிக்கை காது கொடுத்தாவது கேட்பானுங்க. நான் சொன்னது மாதிரி இந்த சமூக நீதி போரை உடனே அறிவித்து இப்போவே இடஒதுக்கீட்டை பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் முடியாது. ஏன்னா மக்களை ஒரு சமூக நீதி போருக்கு தயார்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூட கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும்னு தான் சொல்லியிருக்காரே தவிர எடுத்த உடனே புரட்சி செய்யணும்லாம் சொல்லலை. அதன் காரணமாக தான் அண்ணன் அன்புமணி அவர்கள் கூட நாளைய தினம் ஒரு மாபெரும் வன்னியர் சங்க போராட்டத்தை விழுப்புரத்தில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அண்ணன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கான முக்கிய நோக்கமே ஒட்டுமொத்த வன்னியர்கள் மத்தியிலும் வன்னியர் இடஒதுக்கீட்டு உரிமையை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் என்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதனுடைய அடுத்த கட்டமாக அண்ணன் அவர்கள் மேற்கொள்ள உள்ள 100 நாள் நடைபயணம் என்பது ஒட்டுமொத்த வன்னியர்களிடத்திலையும் வன்னியர் இடஒதுக்கீட்டு உரிமையை எடுத்து கூறி அவர்களை ஒன்று சேர்க்க இருப்பதற்கான எழுச்சி நடைபயணம் என்பதையும் பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்து மக்கள் மத்தியிலும் இடஒதுக்கீட்டு உரிமையை கற்பித்து அவர்களை அண்ணன் அன்புமணி அவர்கள் ஒன்று சேர்ப்பது என்பது வெறும் வாக்கு அரசியலுக்காக கிடையாது. நாளைய வன்னியர் சமூகத்து இளைஞர்களின் வாழ்வாரத்தை காப்பதற்கான சமூக நீதி புரட்சியை ஏற்படுத்துவதற்காக தான் என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரினுடைய கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற வழியில் பாட்டாளிகளை சமூக நீதி போருக்கு தயார்படுத்தி வரக்கூடிய அண்ணன் அன்புமணியினுடைய கரத்தை வலுப்படுத்தினா மட்டும்தான் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்பதை பாட்டாளிகள் புரிஞ்சுக்கணும். இதனுடைய முதற்கட்டமாக நாளைய தினம் விழுப்புரத்தில் அண்ணன் தலைமையில் நடைபெற இருக்கின்ற ஆர்ப்பாட்ட களத்தை அதிர வைப்பதற்காக இன்றைக்கு களத்தில் அண்ணனுடைய போர்ப்படை தளபதிகளாக செயல்பட்டு வரக்கூடிய விழுப்புரம் எம்எல்ஏ அண்ணன் சிவகுமார் அவர்களும், பாமக கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் அண்ணன் வைத்திய அவர்களும், பாமக மாநில அமைப்பு தலைவர் அண்ணன் டிஎம்டி திருமாவளவன் அவர்களும், மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் அவர்களும், தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் அவர்களும், சமூக நீதி பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணன் பாலு அவர்களும், முக்கியமாக விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பாமக மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் அவர்களும், சன் முத்துகிருஷ்ணன் அவர்களும், ஜெயபிரகாஷ் அவர்களும், காஞ்சிபுரம் மகேஷ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பாமக மாவட்ட செயலாளர்களும் அண்ணனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு விழுப்புரம் ஆர்ப்பாட்ட காலத்தை அதிர வைப்பதற்காக தயாராகிட்டு வருவதை பார்க்கும்போது 80களில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் அதனுடைய பழைய ஃபார்முக்கு திரும்புறது மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லுவேன். மேலும் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை அலற வைப்பதற்காக அண்ணன் தலைமையில் நாளைக்கு ஒட்டுமொத்த பாட்டாளிகளின் போர்ப்படையும் விழுப்புரத்தில் அணிதிரள வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன்.